உங்களெல்லாம் பார்க்கல அதிக சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இந்த 11வது மாதம் இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் உங்களையெல்லாம் கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆராதனையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதம் நம்ம எடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம், சாம்ஸ் 84, 84ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர்கள் அதனுடைய ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம் என்று பார்க்குறோம். கோராகின் புத்திரரை குறித்து வேதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க ஒரு காலகட்டத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பினதான ஒரு கூட்டம். அது நிமித்தம் வந்ததான பாதிப்புகள் என்ன என்பதையும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாம்ஸை யார் தான் பாடுறா? அந்த கோராகின் புத்திரர்களை தான் பாடியிருக்கிறாங்க. கோராகின் புத்திரர்கள் நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ் என்று சொல்லி சரித்திரமானது சொல்லுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதை தொடர்ந்து கர்த்தர் முழுமையாக அவர்கள் என்ன பண்ணிடல, வெறுத்து தள்ளில்ல. இனி கோராகின் புத்திரரே என் சமூகத்துக்கு வரக்கூடாது, எனக்கென்று அவன் ஒன்றுமே செய்யக்கூடாது என்றெல்லாம் கர்த்தர் வெறுத்து தள்ளலை. அந்த கோராகின் புத்திரரும் தேவனை உயர்த்தி பாடக்கூடியதான பாடல்களை எழுதி இசை அமைக்க தேவன் அவர்களுக்கும் கிருபை தந்திருக்கிறார். ஒரு அலையில் சொல்லாமா? ஹல்லேலூயா. அதை நாம் நன்றாக விளங்கி கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மனிதர்கள் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டுவோம். யாராச்சும் எதனா ஒன்று பண்ணிட்டாங்க கொண்டாங்கன்னா ஒரேடி அப்படியே ஒதுக்கிடுவோம். ஏதோ நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரியும் அவங்கெல்லாம் பெரிய பாவிகள் மாதிரியும் அப்படியே ஒதுக்கிட்டு அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், ஆமென், பூமி பிளந்து அவன் என்ன பண்ணிச்சான், முழுங்கி போட்டுச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா ஆனால் அவர்களை கொண்டு கோராகின் புத்திரர்கள் பாடின சங்கீதங்கள் சொல்லி நிறைய சாம்ஸை தேவன் இந்த புத்தகத்தில் இடம்பெற கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கமுள்ளவர். அவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதான அற்புதமான தேவன் அவர். அப்போ இந்த சங்கீதம் எதை குறித்து பேசுது அப்படின்னு சொன்னால், தேவன் மேலே இருக்கிறதான ஆசை, தேவன் மேலே இருக்கிறதான வாஞ்சை குறித்து தான் இந்த பாட்டானது பாடப்படுகிறது. நீங்கள் அந்த சங்கீதங்களில் நீங்கள் சில வார்த்தைகளெல்லாம் வாசிப்பீங்களானா அதுதான் சொல்லுது. முதல் வசனமே வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பம். அதுதான் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது அவனுக்கு இருக்கிறதான பற்று, ஆசை, வாஞ்சை, அதை தான் அவன் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய ஆசையெல்லாம் கர்த்தருடைய வீட்டை குறித்ததாக இருந்தது. இங்கே நம்ம 7ஆம் வசனத்தில் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, பலத்தின் மேலே பலன் அடைந்து. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அப்போ இந்த பாடல்கள் எல்லாம் பெரும்பாலான பாடல்கள் எப்போது பாடப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சீயோனை நோக்கி இவங்க அந்த பில்கிரிம்ஸ் அந்த யாத்திரை செய்யும் பொழுது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுது, ஒரு யூத மகன், ஆண் மகன் வருஷத்தில் 3 முறை எங்கே வந்தாகணும், எருசலேமுக்கு வந்தாகணும். 3 முக்கியமான பண்டிகைக்கு அவன் ஜெருசலேமுக்கு வந்தாகணும். அப்போ இவர்களெல்லாம் தூர இடங்களிலிருந்து எருசலேமை நோக்கி வரும்போது அந்த மவுண்டன்ஸ் மேலே ஏறி நடந்து வரும்பொழுது எருசலேமை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் பாடல்களை பாடிக்கொண்டே வந்தார்கள் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில்கிரிம்ஸில் அல்லது இந்த யாத்திரையில் சீயோனை நோக்கி அல்லது ஜெருசலேமை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதான அந்த யாத்திரையில் எங்களுக்கு சற்று பலவீனங்கள் வரலாம், அல்லது நாங்கள் சோர்ந்து போகலாம், தளர்ந்து போகலாம். ஏன்னா பயணம் என்று சொல்லும் பொழுது
இன்றைக்கு இருக்கிற பயணம் இல்லை. இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் பிடிச்சி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஒரு காரில் போயிடலாம், ட்ரெயினில் போயிடலாம். அன்னைக்கு பயணம் அப்படி அல்ல. அவர்கள் கோவேறு கழுதைகள் எல்லாம் கட்டி கொண்டு அவர்கள் வேண்டியதான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நீண்ட தூரங்கள் என்ன பண்ணணும், பயணம் செய்யணும். அப்படி அந்த பயணமானது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை களைப்பை உண்டாகும், எவ்வளோ மன சோர்வை உண்டாக்கும். கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தலான்னு யோசிக்கும், சில நேரங்களில் திரும்பி போயிடலாமான்னு கூட நினைக்கும். இப்படிப்பட்டதான யாத்திரையில் அவன் தனக்குள்ளே சொல்லிக்கிறான், நாங்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து we will reach the Zion. நாங்கள் நிச்சயமாக ஜாயனுக்கு போய் சேருவோம், நாங்கள் ஜெருசலேமுக்கு போவோம், நாங்கள் பண்டிகையை கொண்டாடுவோம், மன மகிழ்ச்சியாக இருந்து நாங்கள் திரும்பி வருவோம் என்கிற அந்த உத்வேகம் அவள் ஒருவருக்குள்ளே இருக்குது. அதை தான் அவன் பாட்டாக சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இந்த காலையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு ஜேர்னியில் இருக்கிறோம். ஜாயனை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், கானானை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி ஒவ்வொரு நாளாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆமென். இந்த பயணமானது லேசானது அல்ல. இது மிகவும் கஷ்டம் நிறைந்தது. துக்கம், கண்ணீர்கள், வேதனைகள், தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம சந்திக்கிறோம். ஆமென். இவைகளெல்லாம் சந்திக்கையில் நம்மோடு கூட வந்த பலரும் நின்று போய் விடுகிறார்கள். நம்மோடு கூட ஆரம்பித்த பலரும் பின்னுக்கு போயிடுறாங்க, போதும் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் எங்களுக்கு? ஒன்றும் மண்ணிலேயே. எதற்காக நம்ம அவரை தொடரணும், எதற்கு இந்த ஜேர்னி என்று சொல்லி மனம் தளர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துடுறாங்க. ஆமென். இன்னைக்கு இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை என்னன்னா, பலத்தின் மேலே பலன் அடைந்து சீயோனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். பலத்தின் மேலே பலன். சோத்திரம். நீங்கள் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதான ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லது ஒரு மல்யுத்த வீரன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பாக்ஸிங்கில் இருக்கிறவனை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஃபுட்பால் அல்லது கிரிக்கெட், எந்த அல்லது மியூசிக் வாசிக்கிறேன், எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவன் பயிற்சி மேலே பயிற்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வாழ்க்கையிலே நான் தோல்வியை பார்க்கலன்னு சொல்லவே முடியாது. அவன் மல்யுத்தத்தை துவங்குகிறான், பயிற்சி பெறுகிறான். ஆமென். சோத்திரம். பல மேட்ச் அவன் தோக்குறான், சிலது ஜெயிக்கிறான். அப்போது ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் ஆகி 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 பலத்தின் மேலே பலன் அடைந்து பலத்தின் மேலே பலன் அடைந்து ஒரு நாள் வரும்போது அவன் ஒரு வெற்றி வேந்தனா நிற்கிறான். உலகம் முழுவதும் அவனை குறித்து பேசுது. ஆமென். இப்போ பாருங்கள், இந்த 2 நாளாக ஒரு விளையாட்டு வீராங்கனை, கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை குறித்து உலகம் பேசிக்கொண்டே இருக்குது. ஆமென். எதினாலன்னு சொன்னால், எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள் எல்லாம் கடந்து வந்தாலும் இன்னைக்கு பலத்தின் மேலே பலன் அடைந்து ஒரு சக்ஸஸான ஒரு கிரிக்கெட் உமனாக நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அதே தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம், ஆவிக்குரிய ஓட்டமும் அதுபோல தான் இருக்குது. ஆவிக்குரிய ஓட்டம் ஏதோ லகுவாய் ஓடுகிற ஓட்டமாக தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சத்ரு இருக்கிறான், அவன் நம்மோடு கூட போராடுகிறான், நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான், நம்மளை உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான், நம்மை பின்னுக்கு எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறான். சோத்திரம். நம்முடைய லக்கிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறான். பவுல் சொல்லுகிறான், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரா. அப்போ ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேலே பலன், பலத்தின் மேலே பலன், பலத்தின் மேலே பலன், முயற்சியின் மேலே முயற்சி செய்து 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 நான் முன்னோக்கி போய்கொண்டே இருக்க என் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒன்றை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு எனக்கு தெரியும், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஐ ஜாயின் இன் த சர்ச், அதோடு நிற்கிறது இல்லை. இது மெச்சூரிட்டி. கிறிஸ்துவை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் அறிந்து கொள்ளுகிறதான அறிவு. ஆமென். அப்போ அறிவின் மேலே அறிவு, புரிந்து கொள்ளுதலுக்கு மேலே புரிதல். சோத்திரம். ஆமென். கிறிஸ்துவை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு, இல்லை ஒரு புஸ்தகத்தை வாசித்துட்டு, இல்லை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்துட்டு அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பலத்தின் மேலே பலன்னு சொன்னால், நான் புரிந்து கொள்வதற்கு மேலே புரிந்து கொண்டு, ஆமென், வளர்ச்சியின் மேலே வளர்ச்சி அடைந்து, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தருக்குள்ளே நாம் வளர்ந்து 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 போய் கொண்டே இருக்கிறோம். அதுதான் பலத்தின் மேலே பலன் அடைதல். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இதை நம்ம விளங்கி கொள்ளணும். சோத்திரம். அப்போ உபதேசத்தின் வளர்ச்சி, நிறைய விஷயங்கள் பேசலாம்.
ஸ்தோத்திரம். உபதேசத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், உபதேசத்தின் மேலே உபதேசம். ஆமென். அதிலே நான் வளர்கிறேன், அதிலே நான் பலன் அடைகிறேன், அதில் நான் ஸ்ட்ராங்காக மாறுறேன், விசுவாசத்தில் பலன் அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையிலே பலன் அடைகிறேன், மறுரூபத்தின் மேலே மறுரூபம். பைபிள் அதான் சொல்லுது. ஸ்தோத்திரம். கிருபையின் மேலே கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றும் மேலே 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 நடந்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் புஷ் பண்ணி நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இங்கே வாசிக்கிறதான இந்த பலன் பாருங்க, இது மனுஷிக பலன் அல்ல. ஆமென். நம்ம ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டு பலன் அடைந்து மல்யுத்தத்தில் ஜெயிச்சிடலாம், அது அல்ல. இந்த பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறதான பலன், தேவன் தருகிறதான பலன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்ட்ரென்த் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அதுதான் என்னது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ கிறிஸ்துவினுடைய பலன் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரென்த். ஆமென். அதுதான் இங்கே பேசப்படுகிறது. ஆமென். ஹியூமன் ஸ்ட்ரென்த் அல்ல, நம்ம சுற்றி இருக்கிற மனுஷனுடைய ஸ்ட்ரென்த் அல்ல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஓட போகிறது இல்லை. இது ஆவிக்குரிய ஓட்டம், தேவனுடைய பலன். ஆமென். ரெண்டாவது இந்த பலன் பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்தை இந்த பூமியில் செய்வதற்கான பலன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எவ்ரிடே வருகிறதான பிரச்சனைகளை ஜெயிக்க தேவன் தருகிற பலன். ஆமென். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பலன் தரார் சொன்னால் இது பாகிஸ்தான் பார்டரில் போய் நம்ம எல்லாம் நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதான பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தருகிறார். அது இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இங்கே வந்து இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் மேற்கொள்ளக்கூடியதான பலன், ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறார். இந்த பலன், மூன்றாவது சொல்கிறேன், இந்த பலன் எனக்கு மட்டும் அல்ல, இந்த பலனை வைத்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென். ஏன் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறான்னு சொன்னால், அந்த பலனை நீயே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை, உன்னை போல ஸ்ட்ரகிள் பண்ணுறவனுக்கு அந்த பலனை ஷேர் பண்ணி அவனை உற்சாகப்படுத்தி உன்னோடு கூட இழுத்து கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது நான்காவது, இந்த பலன் இப்போதைக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ரெசன்ட் டேஸுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சருக்கும் கர்த்தர் இந்த பலனை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஓட்டத்தில் கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் அது எப்படிப்பட்டது என்பதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐசையா சாப்டர் 40, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாமா? நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி அது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Praise the Lord. Hallelujah. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சோர்ந்து போயிட்டான் ஒருத்தன், இனி அவனால் ஓட முடியல, இனி அவனால் தாங்க முடியல, இனி அவனை வைத்து சீயோனு கொண்டு போய் சேர்க்க முடியாது, அவன் அன்ஃபிட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரும் பொழுது, கர்த்தர் அன்ஃபிட்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவர் நம்ம அங்கேயே விட்டுட்டு போகிறவர் இல்லை. எல்லாரும் கவனிக்கணும். ஆமென். இந்த பூமியில் வந்து எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் என்ன இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, அன்ஃபிட்டாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போலீஸுக்கு இராணுவத்தில் வேலை எடுக்கிறதான ஒரு வீடியோ போஸ்ட்டை பார்த்தேன். ஒவ்வொரு பையனையாக ஒரு அதிகாரி நின்று வாவான்றாரு. அங்கே ஒரு போல் வச்சுருக்குது இப்படி, ஏன்னா அவன் வந்தான்னா அந்த போலை வந்து அவன் நெத்தியில் தட்டணும், அவ்வளோ ஹைட் அவன் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தனா வந்துனே இருந்தபோது ஒருத்தன் அப்படி வந்துட்டு அவர் காலை தொட்டிட்டு இப்படி உள்ளே போயிட்டான். புரியுதா? அவன் ஸ்ட்ரைட்டாக வரல, வந்தவொடனே அவர் காலில் விழுந்து தொட்டுட்டு உள்ளே போயிட்டான். அவரு வா இந்த பக்கம் வானாரு, இந்த பக்கம் வந்து வா, காலில் விழாத நேராக நடந்து வானா. அவனுக்கு ஹைட்டு இல்லை, அவன் எவ்வளோ கிளாடிப்பார். சோதர் அவனுக்கு தெரியுது நான் ஹைட்டு இல்லை, அதனால் கிட்ட போனவனே என்ன பண்ணிடலாம், காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி உள்ளே போயிடலாம். ஆனால் அங்கேருந்து அதிகாரியால் அது முடியல, அவர் அன்ஃபிட்டுன்ட்டார். அப்போ இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் என்ன இருக்குது சொல்லுங்கள், அன்ஃபிட் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் அன்ஃபிட் இல்லை.
ஆமென், ஹல்லேலூயா. காரணம் அன்ஃபிட்டாக இருக்கிறதான ஒன்றை ஃபிட் பண்ணி ஓட வைக்கிறதான கர்த்தர் அவர். அவர் சொல்றார் சோர்ந்து போகிறவனுக்கு. அப்படின்னா நம்ம யாரு? சோர்ந்து போகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. நாம் சோர்ந்து போகிறவர்கள். ஆனால் வசனம் சொல்லுது நமக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? பலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மனிதனுடைய வாழ்வு அது பலவிதமான சோர்வுகளினாலே சூழப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் சோர்ந்து போகும் பொழுது சாத்தான் என்ன பண்றான் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவனுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பல நேரங்களில் நம்முடைய மைண்டுக்குள்ள. அப்போ ஒருத்தன் சோர்ந்து போகிறான், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், நான் பார்க்கறது நடக்கலை, இவளெல்லாம் வரும் பொழுது அந்த சோர்வு மனதை ஆளுகை செய்யும் பொழுது சாத்தானுடைய தீர்வு என்ன தெரியுமா? அவன் போதை பழக்க வழக்கத்துக்கு கொண்டு போகிறான். இன்னைக்கு குடிக்கிற யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நான் ஜாலிக்கு குடிக்கிறேன்னு சொல்கிறவன் ரொம்ப சிலர் தான். எதுக்கு குடிக்கிறேன்னுவா? ரொம்ப போராட்டம் சார் வாழ்க்கையில், சோதரம். அப்போ என்ன பண்ணிவிடு? குடிச்சிட்டு தூங்கிடு, சோதரம். அவ்வளோதான். நாளைக்கு காலையில் எழுந்தினா அதே போராட்டம் தான். திருப்பி சாயந்தரம் என்ன பண்ணணும்? வாங்கி குடிச்சிடணும், சோதரம். அப்போது சத்ரு வைத்திருக்கிறதான வழி என்னன்னா இதுதான். இன்னும் சத்ரு வைத்திருக்கிறதான வழி என்னன்னு சொன்னால் அவனுடைய சொல்யூஷன் என்ன தெரியுமா? சோதரம், தற்கொலை. ரொம்ப சிம்பிளான ஒன்று வச்சிருக்கிறான். என்னது? நீ உன்னை மாய்த்துக்கொள், அவ்வளோதான். இதுதான் இந்த சோர்விலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறது என்று சொல்லி சத்ரு சொல்கிறான். அதனால தான் இன்றைக்கி அநேக பேர் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறான், தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறான், போதைகளுக்கு அவன் அடிமைப்பட்டு போகிறான். இவ்வளோ விஷயங்களை இந்த உலகத்தில் சத்ரு வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார் என்னன்னா, நான் அவனுக்கு பலன் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பதில் என்னவா இருக்குது? கர்த்தர் எப்படி நம்ம நடத்துகிறார்னா, ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? வெயிட், காத்திரு. வெரி சிம்பிள். சோர்ந்துட்டியா? பிரச்சனை மத்தியில் இருக்கிறியா? வெயிட், சோத்திரம். ஆமென். பொறுமையாயிரு, பொறுமையாக காத்திரு. ஹல்லேலூயா, ஆமென். நான் பலன் தருவேன், கழுகைகளை போல உயர எழும்ப நான் உனக்கு உதவி செய்வேன். சோத்திரம். வெயிட். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான பதில். இந்த பதில் பல நேரங்களிலே நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற விஷயம்லாம் காத்திரு, துதித்து கொண்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு, பொறுமையா இரு, நிதானத்தோடு கூட இரு, அமைதலோடு கூட இரு, என் பிரசனத்திலே இரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் வரும், இந்த சோர்வுகள் எல்லாம் கலைந்து போட்டு உன்னை பலத்தின் மேலே பலனடைய செய்கிறவன் நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு உண்டு. இதிலிருந்து ஒருவனும் தப்பிப்பதற்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கை அப்படி போராட்டம் நிறைந்தது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவைகளிலே நாம் எப்பெல்லாம் தளர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் தெய்வம் நமக்கு சொல்லுகிறதான விஷயம், காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன், இதெல்லாம் வேதத்தில் வருகிற வார்த்தைங்க. அப்போ எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறதான சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் இருப்பீங்களான்னா கர்த்தர் உனக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? காத்திரு. ஆமென். நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. சோதரா. அப்போ பொறுமையோடு கூட, நிதானத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட அந்த இடத்துல நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் உன் அருகிலே தேடி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. உங்க பேர் கூட அங்கே போட்டுக்கலாமா? நீங்கள் உங்கள் பேரை போட்டால் எப்படி நம்ம படிப்பீங்க? உங்கள் பேரை போட்டுக்கின்னு மிகவும் மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படி படிப்பீங்க. சோத்திரம். தாவீதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு தாவீது உங்களை பார்த்து நான் மிகவும் நெருக்கப்பட்டேன் அப்படின்னா, போ தாவீதை, நீ என்னத்த நெருக்கப்பட்ட, உன்னை விட நாங்கள்லாம் 100 மடங்கு நெருக்கப்பட்டுக்கிறோம் அப்படின்னா பாவம் தாவீதை உன்னை பார்த்து அழுதுருவார். பாவம் நீங்கள்லாம் பாவப்பட்ட பிள்ளைங்க, நிறைய நெருக்கப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது யாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சர்டிஃபிகேட் வாங்கினதான தாவீது தான் சொல்றாரு, நான் மிகவும் நெருக்கப்பட்டேன். ஆமென். பாருங்க, அவன் பெலிஸ்தே நாட்டில் போயிட்டு இருக்கிறான் பார், சொந்த நாட்டில் வாழ முடியல. அதனால பெலிஸ்தே தேசத்தில் போயிட்டு அங்கே பெலிஸ்தே ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து பெலிஸ்தே ராஜாவோடு கூட பல ஆண்டுகள் அவன் அங்கே இருக்கிறான், சொந்த நாட்டில் இருக்க முடியல. அவன் யுத்தத்துக்கு போகும்போது தாவீதும் யுத்தத்துக்கு அவங்களோடு கூட போகிறான். யாரு? பெலிஸ்தியரோடு கூட தாவீதும் யுத்தத்துக்கு கலந்து போகும்போது பெலிஸ்திய பிரபுக்கள் சொல்கிறாங்க, இந்த தாவீது நம்ம நாட்டுக்காரன் இல்லை, யுத்தத்தில் நமக்கு எதனா பிரச்சனை பண்ணிவிடுவான், இவனையும் இவன் ஆட்டை என்ன பண்ணிவிடு அனுப்பிச்சிடுன்றான். கவனிக்கணும் எல்லாரும்.
ஒரு தேசத்தில் போய் வாழ்ந்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவனா பல வருஷங்கள் இருக்கிற ஒருத்தனை பார்த்து பிரபுக்கள் சொல்கிறான், இவன் நம்ம கூட வர வேணாம், இவன் நம்மளை எப்போ காலை வாரி விடுவான்னு தெரியாது. இப்படி உங்களை பார்த்து யாருன்னா சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். தாவீது அந்த ராஜா கிட்ட கேட்குறான், நான் இத்தனை வருஷம் உன் கூட இருந்தேனே, நீ என்னை பார்த்தது தானே இருக்கிற. அவர் சொல்கிறார், எஸ், நீ எவ்வளோ நல்லவன் என்பது எனக்கு தெரியும், ஆனால் பிரபுக்கள் என் கூட வரவங்க இப்படி சொல்கிறாங்க. அப்போது இன்னுமே தாவீதை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை, நம்பலை. எனவே தாவீது தன்னோடு கூட இருந்த ஆட்களை கூட்டிக் கொண்டு அவன் ரிட்டன் போயிடுறான். யுத்தத்துக்கு போக முடியல அவனால். அவன் கேட்குறான், நான் வந்து உனக்காக யுத்தம் செய்யக்கூடாதா? அவனை இல்லை வேணாப்பா, என் பிரபுக்கள் எல்லாம் என் லீடர்ஸ் உன்னை ஒத்துக்கலை. அப்படியே அவன் திரும்பி வந்தபோது பார்த்தீங்கன்னா இவனுடைய மனைவி, பிள்ளைகள், இவங்களை எல்லாரையும் இன்னொருத்த என்ன பண்ணிட்டான், சிறையாய் கொண்டு போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே வந்து பார்த்துட்டு தான் வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் அழுதான். சொல்லுங்க, நீங்கள் கூட அழுகுறீங்கல்ல? ஆமென். தாவீது மிகவும், அந்த வசனம் வாசிங்க பிரதர். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுவறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். அவனுடைய இருதயம் அந்த அளவுக்கு நொறுங்கி போச்சு. ஏன்னா வந்து பார்த்தா அவன் இருக்கிற இடத்துல அவனுடைய பீப்புள் யாருமே இல்லை, எல்லாரையும் இன்னொருத்தன் கொண்டு போயிட்டான். ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, வாசிங்க 36. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த பக்கம் போனா அவன் வந்து நம்ப மாட்டேன்றான், அவன் நீ என் கூட யுத்தத்துக்கு வராதன்றான் பெலிஸ்தே ராஜா. இந்த பக்கம் கூடவே இருக்கிறவன் எவனோ வந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான்னு சொன்னா இவனை கல் அடிக்கலான்னு பார்க்குறான். நான் எங்கடா போவேன்? ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? அப்போ தாவீதோடு உங்களை ஒப்பிட்டான்னு உங்களை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். ஆமென். எவ்வளோ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதுலையே நம்ம உட்காந்து புலமீன் உட்காந்து இருக்கிறோம். அங்கே அவன் சேர்த்துக்க மாட்டான், இங்கே இவன் என்ன பண்ணான், இன்னொருத்த வந்து இங்கே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், கொள்ளையாடின்னு போயிட்டான். கூட இருக்கிறவன் இவனை என்ன பண்ணணுன்றான். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எவன் மேலாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கல் அடிக்கணும்னு ஆத்திரம் வந்துடும். சோத்திரம். ஆமாம், ஆமாம். படிங்க பிரதர். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதாங்க, வேற எங்கேயும் போகிறதுக்கு அவன் வழி இல்லை. தாவீதுக்கு இருந்த ஒரே வழி என்னன்னா, ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் தான் அந்த நெருக்கத்திலே, அந்த அழுகையின் மத்தியில், அந்த துக்கத்தின் மத்தியில், அந்த கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் தாவீதை பலப்படுத்தினவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். போடுவார் இல்லையா? ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு உனக்காக இருக்கிறார். எந்த பக்கத்துலையும் உனக்கு எந்த ஆதரவும் இல்லையா, பயப்படாத. நீ தேவ பிரசனத்தில், தேவ சமூகத்தில் வந்தா அங்கே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது நீங்கள் வீடுகளில் நீங்கள் போய் அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால் அவன் பலப்பட்டு போய் 19ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது, ஆமென், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். அதுதான் பலத்தின் மேலே பலன் அடைதல். அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு புலம்பிட்டு ஐயோ இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி அங்கேயே புலம்பல் பாடி கொண்டு இருக்கிறது இல்லை. கர்த்தருக்குள்ளே போய் தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆமென், சோத்திரம், தன் மனசை தைரியப்படுத்தி கொண்டு அவன் எழுந்து தன் ஆட்களை கூட்டி கொண்டு போய் சிறிதும் பெரிதுமான ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தானாம். இருக்கீங்களா விசுவாசிங்க? அதுதாங்க கர்த்தருடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா விழுந்து போன இடத்துல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பது இல்லை. ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இது அல்ல. பலத்தின் மேலே பலன் அடைதல். கர்த்தர் தருகிறதான பலனை வைத்துக்கொண்டு அங்கிருந்து எழுந்து முன்னேறி ஓடுகிறவன் இருக்கிறான்ல, அந்த லிஸ்ட்ல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அவன் விழுந்தாலும் அவன் எழுந்து நடப்பான். அவன் தான் நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா. அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவனை தூக்கி விடுகிறதான கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் ஏதோ நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டோம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சூழ்ந்து நம் கழுத்தை நெரிக்குதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாத. ஆமென். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாய் பலனை பெற்றுக்கொண்டு எழுந்து ஓட, எழுந்து ஜெயிக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பலன் தருவார். ஆமென். அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலன் அடையணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சத்ரு ஏகப்பட்ட தாட்ஸை உள்ளே கொண்டு வருவான். அதை எல்லாம் இந்த பலனினால மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் பட்சத்தில் தான் கர்த்தர் ஜெயம் உள்ளவனாய் மாற்றுவார். சியோனிலே நாங்கள் போய் சேருவோம். அதுதான் அவனுடைய யாத்திரையில் அவன் பாடுகிறான். பலத்தின் மேலே நாங்கள் பலன் அடைவோம். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அந்த வசனத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிங்க.
ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை, எதை? உபத்திரவத்தை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்டதான செழிப்பை, வளர்ச்சியை, அப்படி இல்லை, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்டதான உபத்திரவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்றார். யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர், தரிசனம் கண்டவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்டதான பிரம்மாண்டமான பவுல் சொல்றாரு, ஆசியாவில் எங்களுக்கு ஏற்பட்டதான உபத்திரவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. ஆமென். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பத்தியா, யாருமே கை தூக்க மாட்டேங்க. எங்கேயோ சந்து பொந்தில் ஒரு கை உயர்த்துது. பிழைப்போம்னு நம்பிக்கையே இல்லையா? அப்படிப்பட்டதான உபத்திரம் யாருக்கு? பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நீங்களே நானும் கனவுல கூட இன்னும் ஒரு வானத்துக்கு கூட போல. ஆமே, கனவு கூட எந்த உலகத்து கனவு தான் வருது, இங்கே எந்த உலகத்து கனவு தான் வருது, தவிர ஒரு வானத்துக்கு கூட கனவு போக மாட்டேன். இவர் தரிசனத்தில் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவர். அப்படிப்பட்டதான தேவ மனுஷன் சொல்கிறாரு, அவ்வளோ உபத்திரவங்க, நான் பிழைப்பேன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட நெருக்கம், அவ்வளோ கஷ்டங்கள். ஆமென். வாசிங்க. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்ன அழகான வார்த்தைங்க இல்லை? எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிகமான சோத்திரம், எங்க பலத்துக்கு மிஞ்சினது. இன்னைக்கு அதில் தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சோத்திரம். ஆமென். பலம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையே. பலம் இல்லை, எங்க பலத்துக்கு மிஞ்சி நடக்குது காரியம். எங்க பலத்தை வைத்துக்கொண்டு அதை என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. அப்படி இருக்குது. அப்படிப்பட்டதான பிரச்சனைகள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லு, நீ உன் மேலே நம்பிக்கையாக இருக்காத, உன் பலத்தை நம்பாத, உன் பணத்தை நம்பாத, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். நம்ம பல நேரங்களில் நம்முடைய பலத்தை நம்ம நம்புகிறோம். ஆமென். எங்களுடைய பலத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்காம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். என்ன நிச்சயித்திருக்கிறோம்? மரணம் வரும் என்று நாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டார் பவுல். சோதரம். ஆனா எங்க மேல நாங்க நம்பிக்கை இல்லாம அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையும் அவருடைய பலத்தையுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிற அற்புதமான தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். எலியா சோர்ந்து போயிட்டார். பிரம்மாண்டமான ஒரு மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதான மனுஷன் இல்லையா? ஒரு தனி மனுஷனாக இருந்து எத்தனை பாகால் தீர்க்கதரிசிங்க? 450 பாகால் தீர்க்கதரிசிங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி எத்தனை பேர்? ஒரே ஒரு எலியா. 450 பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி நின்று கொண்டிருந்தான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பலிபீடத்தை எல்லாம் நக்கி போட்டது. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு மெஜாரிட்டி இல்லையே, நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையேன்னு நினைக்கிறோம். ஒரு சொந்தக்காரனும் நம்ம பக்கம் வரமாட்டான். சோத்திரம். நல்லா தெரியும் நம்ம கிட்ட தான் நியாயம் இருக்குதுன்னு, ஆனாலும் நம்ம கிட்ட வரமாட்டான். அதுதான் அற்புதமாக அதிசயமாக இருக்கும் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டா மாதிரி நம்மளை பார்ப்பான். நம்மளுக்கு டவுட் ஆகிடும், இவன் பார்க்குற பார்வை பார்த்தா என்ன ரொம்ப பண்ணாமல் இருக்குது அப்படி. சோதரம். அவனுக்கு பேர் தான் சொந்தக்காரன். ஓகேவா? சோதரம். கிறிஸ்மஸ் வருது, அதர்சம் ரோஸ் கோக்கெலாம் சுட்டு கொடுங்க, சாப்பிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது என்ன சொல்ல வந்தேன்? பலிபீடத்திலெல்லாம் அக்கினி நிறைகிச்சு. ஒரு தனி மனுஷனா நின்று கொண்டு இருக்கிறான். ஒரு பெரிய முழக்கத்தை தேசத்தில் உண்டாக்கினான். என்ன முழக்கம்னா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நான் ஸ்ட்ராங் மேன். சோத்திரம். ஆமென். ஒரு ராஜாவுடைய மனைவி சொன்னா, நாளைக்கு உன் தலையை நான் எடுக்கிறேன்டா. அவ்வளோதான். நாளைக்கு உன் தலையை ஒரு ராஜாத்தி சொன்னான். அன்னைக்கு இருந்ததானே அந்த அந்த பவர், அந்த பலன், அந்த கட்ஸ் இன்னைக்கு எலியாவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. சோதரம். கொஞ்சம் மனுஷங்க வந்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை சோர்வு வந்துட்டு இருக்கலாம், இல்லை அன்னைக்கு மாதிரி நம்மளால் நிற்க முடியாதுன்றதான பயம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருந்திருக்கலாம். அவர் பார்த்தாரு, பிசாசே, இங்கே இருந்தால் தானே பிசாசே நீ என்னை விரட்டுவ, நான் உன் ஊரையே விட்டு போயிடுறேன்ப்பா. சில நேரத்தில் நம்மலாம் ஊரை விட்டுட்டு வந்துடுவோம். பார்த்தியா, சனியம் பிடிச்சவனுங்க இந்த ஊரில் இருக்கிறானுங்க, வாழ விட மாட்டேறான், நம்ம எங்கன்னா என்ன பண்ணலாம், இவனுங்க கண்ணுக்கு போடாமல் எங்கன்னா போயிடலாம்டா சாமி
அப்படின்னு கண்ணுக்கு படாமல் எங்கன்னா போயிடுவோம் பார். அந்த மாதிரி எலியா பொட்டி படிக்கலாம் கட்டினாரு. கூட எவனா வரட்ட மாட்டான் கேட்டு தேபே எவனும் வராதடா, என்னை தயவுசெய்து கொடுங்கடா அப்பா. கிளம்பி போயிட்டார் பார். வனாந்திர மார்க்கமாக போய் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு, பலன் இல்லை, இனி நடக்கிறதுக்கு பலன் இல்லை, இனி போகிறதுக்கு பலன் இல்லை, எங்கடா தங்கலான்னாரு. ஜோயல் ஆனால் சொன்னார் நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன்னு. பாவம் எலியாவுக்கு ஹோட்டல் கூட இல்லை, பக்கத்தில் சிபிஎம் சர்ச்சும் இல்லை. போய் எது தான் கிடச்சிது? சூற செடி கீழே தான் ஏசி ரூம் போட்டு அங்கே பொட்டியெல்லாம் வச்சுட்டு படுத்தார் பாரு. ஆனால் சும்மா ஏசி ரூமில் வராத தூக்கம் அவனுக்கு வந்துச்சு பாரு அங்கே. ஆமே, ஹல்லேலூயா. அப்படின்னா அவன் இருதயம் எவ்வளோ நிம்மதியை உணர்ந்திருக்கும். ஆமே, சொந்த ஊரில் என்ன வரல, தூக்கம் வரல. எங்கே வருது தூக்கம்? வனாந்திரமாக போய் ஒரு நாள் பிரயாணம் வனாந்திரம் போய் சூரச்செடி கீழே என்ன வருது? தூக்கம் வருது. ஆமே, சில நேரத்தில் நம்ம கட்டி வச்சிருக்கிற இடங்களில் நமக்கு தூக்கம், ஏன்னா நிம்மதி இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா, சோதரன். அதனால் போனால் அங்கே சும்மா கொரட்டை விட்டு ஜம்முன்னு தூங்கணும். நம்ம ஆண்டவர் பார்த்தார், தேவதூதன் எவனா வந்து கேட்டிருப்பான், என்ன போய் எழுப்பிட்டுமா, டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் 2 நாளாக தூங்கலை, நல்லா தூங்கட்டும், கம்முன்னு இரு. சோதரம் விட்டு எவ்வளோ தூங்கணுமா தூங்க விட்டு. ஆமேன், சோதரம். அருமா ஆண்டவர் சொல்ல, போ இப்போ தட்டி என்ன பண்ணேன், இப்படியே தூங்கினேன் தான் டீஹைட்ரேஷன் ஆகிடும், அதனால் கொஞ்சம் கீழே போ, அவனை தட்டி எழுப்பி இந்த சாப்பாடு என்ன பண்ண கொடுத்துட்டு வா. சோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களெல்லாம் நான் அனுப்பிச்சிருந்தேன்னா எலியாவை சந்தித்து பேசுகிறதுக்கு, நீங்கள்லாம் போய் எலியா கிட்ட உட்காந்து எவ்வளோ நேரம் என்ன பேசியிருப்பீங்க. அவன் அங்கேயே செத்துட்டு இருப்பான். அவன் சூரச்செடியிலே நான் தூக்கு போட்டுக்கிறேன்டாப்பா, உங்ககிட்ட போய் இந்த பேச்செல்லாம் வாங்குறப்பா, நீ உட்காந்து எனக்கு ஆலோசனை சொல்கிறப்பா இருப்பா, உன் ஆலோசனைலாம் கேட்குற அளவுக்கு என்ன ஆண்டவர் வச்சுவிட்டாரு, இதில் நான் உயிரே வாழ வேணாண்டா அப்படின்னு ஆகிடும். அதனால் நமக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவானுங்க பாரு. அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ வந்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறல்ல, சொல்லுடாப்பா சொல்லு, உனக்கு காலம் என்ன பண்ணுறது. நம்ம அங்கே உட்கார வச்சு, உனக்கு என்ன கொஞ்சம் கூட யோசனை இல்லையா, நீ 450 பாகால் தீர்க்கதரிசி மாதிரி நின்னியே, வானத்துலேருந்து அக்னி இறங்குச்சு இல்லையா, இப்போ அக்னி இறங்கினா அவள் தலைமையில் இறங்கி அவள் தொப்புன்னு செத்து போவாள், நீ ஏன் அங்கேருந்து ஓடி வந்த, உனக்கு என்ன அவ்வளோ பயமாச்சு, நாங்கள்லாம் உன்னை விட்டுடுவோமா, நாங்களாம் இத்தனை பேர் இருக்கும்போது ஊரை விட்டு நீ ஏன் ஓடி வந்த, எங்களையும் நீ எல்லாம் விட்டுட்டு வந்த, நாங்கள் அப்படிப்பட்ட ஏதோ சண்டை போட்டோம், அதுக்காக நீ இப்படி வந்துடுவியா, ஏதோ வாடா சண்டை போட்டிங்க எப்பா. அதனால் ஆண்டவர் பார்த்தார், எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பாத, நீ போயிட்டு வந்துரு. அதனால ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணல, ஆண்பட நேராக ஏஞ்சல் அனுப்பிச்சிட்டார். சோத்திரம். நேராக தூதன் வந்தான், தட்டி எழுப்புனான், சாப்பாட்டை கொடுத்தான், சாப்பிட்டு முடிச்சவொடனே கிளம்பி போயிட்டான் தூதன். அவ்வளோதான், வேறு எந்த மெசேஜும் கொடுக்கல பார். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். சோத்திரம். ஆமேன். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும், நம்ம என்ன உணர்கிறோன்னு அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஹர்ட்டாக இருக்கிற நம்மக்கிட்ட வந்து அவர் இன்னும் நம்மளை ஹர்ட் பண்ணுற கர்த்தர் இல்லை, அந்த ஹர்ட்டை ஆற வைக்கிறதான கர்த்தர், அந்த காயத்தை அந்த புண்ணையும் ஆற்றுகிறதான கர்த்தர் அவர். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ஆகாரம் கொடுத்துட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டான், திரும்பி தூங்கிட்டான். எனக்கு கூட நைட்டில் நல்லா சாப்பிடலன்னா தூக்கம் வராது. இந்த டாக்டருங்க சும்மா சோறை சாப்பிடாத, சப்பாத்தி சாப்பிடுவானுங்க. அந்த சப்பாத்தி கன்றாவிய 4 சப்பாத்தி மேலே சாப்பிடவும் முடியாது. இன்னத்தான் முக்கி முழுங்கினாலும் 3வது சப்பாத்தியே கஷ்டமாயிடும். அதில் 3 சப்பாத்தி சாப்பிட்டோன்னா போதும், நைட்டு படுத்தா நம்மளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நைட்டெல்லாம் முழிச்சுனுக்க வேண்டியதாகுது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தேன், அப்போ தான் வயிறு சொல்லிச்சு, மௌன சோறு போடுறான் எனக்கு, அப்போ நீ நல்லா தூங்கிவிடணும். அதனால் இப்போ வந்து சப்பாத்தி இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. சோத்துரும். ஆமே, நல்ல வயிறு முட்டை நைட்டு சாப்பிட்டேன்னா ஜம்முன்னு தூங்கி எழுந்துடுறேன், அவ்வளோதான். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் தூங்க போகிறேன்னு எவனுக்கு என்ன தெரியும். இதில் போய் சப்பாத்தி சாப்பிட்டுன்னு அது சாப்பிட்ணும், தூங்குற நைட்டில் கூட மூச்சு நின்றுட்டு எதுக்கு இதெல்லாம். ஆமாம், தூங்குற வரைக்கும் தூங்கு, ஒரு காலம் வரும் நிரந்தரமாக தூங்க வச்சிருவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, சந்தோஷமாக என்னை பார்த்துட்டு எங்கள் ஐயா நல்லா சாப்பிட்டாரு தூங்கினார், இப்போ நித்திரைக்கு போயிட்டார், அல்லேலூயா, சோத்திரம். என்ன ஆமாம், அங்கே வந்துட்டு ஐயோ சோர்த்துனா தான் மனுஷன் தூங்குவான், அவருக்கு சப்பாத்தியாக நாங்கள் கொடுத்தோமே பாவம், நைட்டெல்லாம் சரியாக தூங்க, அங்கே வந்து அழக்கூடாது இல்லை. ஆமேன், சோத்திரம், அல்லேலூயா. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கிறேன் நான். தூதன் வந்தான், சாப்பாடு கொடுத்தான், எடுத்துன்னு போயினே வந்துட்டான், திருப்பி நல்லா தூங்கினார் பாருங்கள். திரும்ப 2வது தரம் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமே, இப்போவாச்சும் எதனா போய் இதெல்லாம் உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாரா. ஆமே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புத்தி சொன்னால் அவன் அந்த புத்தியை கேட்காத இடத்துல அவன் உட்காந்துருந்தான்னா நீ எத்தனை மணி நேரம் புத்தி சொன்னாலும் அவன் மண்டைக்குள்ள அது ஏறாது. ஆமே, திருப்பி நான் சொல்ல மாட்டேன், ஒரே முறை தான் சொல்லுவேன், ஏன்னா திருப்பி அதே ரைமில் வருமானு தெரில, புரியுதா. அதனால் அவன் உட்காந்துக்கிற இடத்துல போயிட்டு நீ சும்மா புத்தி சொல்லிருந்தா அது ஒன்றும் மண்டைக்கு ஏறாது. ஆமேன். அதனால் ஆண்டவர் திருப்பி 2வது என்னது, ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு
அவனுக்கு கண்ணு சோர்வு மயக்கம் எல்லாம் போனதுக்கு வருமா ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ ரொம்ப தூரம் என்ன பண்ணணும், நடக்கணும். ஆமென். சோதரம் நீ ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினச்சிட்ட, நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற, முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிற, செத்து போகலாம்னு நினைக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. நீ அப்படிப்பட்டவன் அல்ல. அதற்காக நான் உன்னை அழைக்கல. நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் அந்த பெலத்தின் மிகுதியினாலே 40 நாட்கள் அவன் நடந்து போய் கொண்டே இருந்தானாம். ஆமென். ஹல்லேலூயா. பெலத்தின் மேலே பெலன். அதனால் மனசோர்வு வரும். ஜெபத்தை நிறுத்திடலாமான்னு தோணும். நிறுத்தாத. ஜெபத்தின் மேலே ஜெபம். ஆமென். ஆண்டவர் உபவாசம் போட சொல்கிறாரா, உபவாசத்தின் மேலே உபவாசம். காத்திருக்க சொல்கிறாரா, தொடர்ந்து காத்திரு. ஆமென். அபிஷேகத்தின் மேலே அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். கிருபையின் மேலே கிருபை, மெர்சிக்கு மேலே மெர்சி, இரக்கத்தின் மேலே இரக்கத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சியின் மேலே வளர்ச்சி, ஞானத்தின் மேலே ஞானம், புரிதலுக்கு மேலே புரிதல், இவைகளெல்லாம் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின்படி எல்லா வகையாலும் பலப்படணும். அதுதான் உங்களுடைய வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தணும், உம்முடைய வல்லமைகளினாலே என்னை பலப்படுத்தணும். இந்த பிரயாணத்தை நான் ஓடி சியோனில் வந்து சேர்வதற்கு பலத்தின் மேலே பலனை, வல்லமையின் மேலே வல்லமையை கர்த்தர் எனக்கு நீ தரணும். ஹல்லேலூயா. எனவே வேதத்தை புரிந்து கொள்வதற்கு மேலே புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் படிங்க. பிரைஸ் தி லார்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதுக்கு மேலே அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். ஹல்லேலூயா. எனவே உபதேசத்தின் மேலே உபதேசம். இப்படி நீங்கள் வளர்ந்து 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 ஒரு மணவாட்டியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் மணவாளனுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு கர்த்தருடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கும் எனக்கும் உதவி செய்து பலனை தந்து, ஆமென், தேவன் தான் கொண்டு போய் பிதாவுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். ஹல்லேலூயா. எங்கடா மார்ட்டினு அப்படின்னு பிதா ஆண்டவர்கிட்ட கேட்டால், அவன் பலனற்று போயிட்டான். நானும் சோறு போட்டு பார்த்தேன், எழுந்துக்கிற மாதிரி இருக்கலாம், சாப்பிட்றான் தூங்குறான், அங்கே சூரச்செடிக்கிட்ட விட்டு வந்துட்டேன்னா பிதா என்ன சொல்லுவார்? இதுக்கான ஒன்று அனுப்பிச்சேன். ஆமென். ஒருத்தனை அனுப்புகிறோம், நம்ம ஒரு காரியம் கேள்விப்பட்டு அவனை கூட்டணுவா, பாவம் அவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறான்னா இப்படி கூட்டணுவா அப்படின்னா போயிட்டு, இல்லை அவன் வரா மாதிரி இல்லை, அவனை விட்டு வந்துட்டேன்னா, அருமை ஏன்டா நான் ஒன்று அனுப்பிச்சேன் அப்படின்னு கேள்வி எடுப்போம்ல. ஆமென். அவள் கிறிஸ்துவனுடைய ஜாப் என்னன்னா, ஆமென், உனக்கு எனக்கு சத்துவத்தை தருகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருப்பானால் உனக்கு சத்துவத்தை தந்து பிதாவுடைய சமூகத்தில் கர்த்தர் கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். நாம் எளிமை நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம்.